நம்ம அந்த திலகோமத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். இது ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறோம். பெரிய வீடியோவை போட்டால் எல்லோரும் பார்க்க மாட்டேங்கிறோம், ஷார்ட் வீடியோ போடுறோம். அதில் அடுத்தது என்னென்னா, இந்த டைம் நம்ம ராமேஸ்வரத்தில் இப்போ செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சப்தமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷம். சர்பசாந்தி பூஜை பண்ணுறதுக்கு அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம கரெக்டாக ஷார்ப்பாக அந்த பூஜையை ஆரம்பிச்சிடுவோம். இது ஒரு 8:30 வரைக்கும் போகும். அதனால் எல்லோரும் இந்த பூஜையில் கலந்துக்கிற நேரில் வர்றவங்களாம் 4:30 மணிக்கு அந்த மீனாட்சி ஹாலில் மேற்கு கோபுர வாசல், ராமேஸ்வரத்தினுடைய மேற்கு கோபுரத்தினுடைய அந்த சந்நிதியில் போஸ்ட் ஆஃபீஸை தாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகில் அமைந்திருக்கிறது இந்த மீனாட்சி மஹால். அங்கே வச்சு தான் அந்த பூஜை நடக்கிறது. அதனால் 4:30 மணிக்கு எல்லோரும் ஷார்ப்பாக வரணும். அது 8:30 மணிக்கு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அந்த சாப்பாடு டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது தனி வீடியோவாக கொடுக்குறேன். அதற்கு மறுநாள் திலகோமம் காலையில் ஷார்ப்பாக 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 7 மணிக்கு ஆரம்பித்து 11:30 வரைக்கும் நடக்கும். முடிஞ்ச உடனே ஒவ்வொரு பேட்சாக தர்ப்பணங்கள் பண்ணி கடற்கரைக்கு அனுப்பிச்சிடுவோம். கடற்கரையில் போய் குளிச்சுட்டு வந்த பிறகு அவங்களுக்கு மறுபடியும் அந்த கலச தீர்த்தத்தால், நீங்கள் எடுத்துகிட்டு வர கலச தீர்த்தத்தால் உங்களுக்கு ஸ்நானம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இன்னொரு வீடியோ தனியாக பார்க்குறோம். நாராயணபலி கடைசியாக போடுறவங்க தனியாக போடுறது, அது தனி பூஜை. அது கடைசியாக போடுறோம். அவங்க மட்டும் பெண்டிங்கில் வச்சு அவங்களுக்கு கடைசியாக போட்டு அவங்களையும் கடற்கரைக்கு அனுப்பிச்சி விடுவோம். அதனால் இந்த கிரமங்கள் வரிசையாக நடக்கும். ஆனால் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்ட் டயத்துக்கு வந்தால் தான் அந்த பூஜை கரெக்டாக ஆரம்பிச்சிடும். லேட்டாச்சுன்னா சங்கல்பத்தில் உங்களால் கலந்துக்க முடியாது. ஆனால் எல்லோரும் கரெக்ட் டயத்தை கீப் அப் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன்.